கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆமேன். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, இயேசு கிறிஸ்துவான தேவாதி தேவனே, விலையேற பெற்ற என் தேவனே, அப்பா, எங்களை ரட்சிக்கிற தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நாங்கள் கிரயத்திற்கு விற்கப்பட்ட எங்களை என் தேவன் உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால என் தேவனை எங்களை மீட்டுக் கொண்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியாலை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட என் தேவனின் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமேன். ஆண்டவர் பாருங்க, தாவீது தன் போருக்கு போயிருக்கும் பொழுது சிக்லா பட்டணத்துல அமலேக்கியர் அந்த இடத்தை அவங்க எல்லாருடைய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்தையே தீக்கொளுத்தி போட்டுவிட்டு போனதை நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதும் அவருடைய கூட்டத்தாரும் பார்க்கும் பொழுது அவருடைய மனைவிகள் எல்லாருமே காணாம போடும் பொழுது, திருடி கொண்டு போன பொழுது அவர்கள் அழுகிறத பார்க்கிறோம். அவர்கள் அழுகும் பொழுது பெலன் இல்லாமல் போக மட்டும் அவர்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்படி அழுதிருக்கிறாங்க. மற்ற கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் தான் இது. ஆமென். இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இழந்த அத்தனையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, ஆமென், அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே பிசாசுகள் நடுங்கும். ஆமென். பரலோகம் திறக்கப்படும், சங்கிலி கட்டுகள் உடையும், சிறைச்சாலைகள் அதிரும், சிறைச்சாலைகள் திறக்க. ஆமென். பாவங்கள் அப்படி ஓடும், பாவங்களும் சாவுகளும் ஓடி போகும், நோய்கள் குணமாகும். ஆமென். பயத்தின் ஆவிகள் நீங்கும். ஆமென். அப்பேற்பட்ட சங்கிலி கட்டுகளை உடைக்கிற தேவன், சத்துருக்களை உடைக்கிற தேவன், அப்பேற்பட்ட தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கும் பொழுது ஆண்டவர் சகலத்தை நீங்கள் யாருக்கு முன்பாகவும் வெக்கப்பட்டு போகாதபடி சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். நீங்கள் வாழ்க்கையில எதை வேணாலும் இழந்திருக்கலாம். ஆமென். ஒருவேளை வாழ்க்கையில குடும்பத்தில் அதாவது வேலையில் எதையாவது ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை இழந்திருக்க, படிப்பின் காரியங்களை, ஊழியத்தின் காரியத்தில், ஆமென், நீங்கள் சம்பாதித்த எல்லா சம்பாத்தியத்தையும் இழந்து தவிர்க்கலாம். ஒருவேளை உங்கள் மதிப்பு மரியாதையை இழந்து தவிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஊழியத்தில் பாதைகளை விதைத்து எத்தனையோ பாதைகளை அதாவது பாதைகளில் கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு எத்தனையோ உங்களுடைய கரத்திலிருந்து போட்டு ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்காக விதைத்த விதைகளா இருக்கட்டும், எந்த ஒரு விளைச்சலையும், நீதியின் விளைச்சலை ஆண்டவர் விளையச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்கள் சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். யோவேல் 2:23 நாம் பார்க்கும் பொழுது, அதாவது சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் முன்மாறி பின்மாறி மழையை வர்ஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் முன்மாறி பின்மாறி மழையை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.
இருக்கிறார். ஆமென். நீங்க இன்னும் மழையை காணாதபடி இருந்திருக்கலாம், ஆனா உங்களுடைய விளைச்சலை விளையச் செய்கிற தேவன் முன்மாறி பின்மாறி மழையை கொடுப்பேன் என்றால் அவர் உறுதியளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அப்படியாக விளைச்சலை காணுகிறது நீங்கள் கண்டு கொள்வீர்கள். ஆமென். அதுபோல அதாவது களங்கள் தானியத்தினாலும் நிரப்பப்படும், ஆலயங்களில் திராட்சரசமும் எண்ணெயும் நிரம்பும். ஆமென். பாருங்க, நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், அதாவது மழையும் காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்குகள் நிரம்பும் என்று சொன்னது போல ஆண்டவர் உங்களுடைய பள்ளத்தாக்கை நிரப்ப செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதனால ஆண்டவருக்கு முன்பாக நீங்க பலப்பட்டு கர்த்தருக்குள்ளாய் பலப்பட்டு நீங்கள் நிற்கும் பொழுது அனைத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஆமென். அப்படி அவர்கள் போகும் பொழுது அமலேக்கியரை கொண்டு போன எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள போகும் பொழுது அவர்களுக்கு எங்க என்ன வழி வாசலே தெரியாதபடி அலைந்து திரிகிறத பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு எகிப்திய தேசன் வருகிறான். அவன் ரொம்ப முடியாம இருக்கும் பொழுது சாப்பாடை 3 நாள் சாப்பிடாத பொழுது அவருக்கு திராட்சரசமும் தண்ணீரும் கொடுத்து அவன் உயிர் அடைந்த பொழுது அவன் சொல்லுகிறான், அமலேக்கியர்களும் நானும் போய் அந்த சில்கா பட்டணத்தை அழிச்சு அதில் தீ கொளுத்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஒரு எகிப்தியன் அமலேக்கியருடைய வேலைக்காரன், என்ன அவங்க இப்படி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. ஆண்டவர் என்ன சொல்ல, சகலத்தை நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். எந்த காரியத்தில் வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஊழியமாக எல்லா இடத்துல ஒரு ஊழியரை அனுப்பி, ஊழியக்காரரை ஒரு தேவ தூதரை போல அனுப்பி உங்களுக்கு சகலத்தையும் வாய்க்க செய்வார். ஆமென். அப்படி அவர் வழிகாட்டும் பொழுது அதை அந்த பட்டணத்துக்கு போய் சகலத்தையும் அவர்கள் திருப்பிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, உங்களில் அதாவது வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும், அதாவது மொசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, ஒரு சின்ன வெட்டுக்கிளினாலே எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அதுக்கடுத்து பச்சை கிளி, அதுக்கப்புறம் மொசுக்கட்டை பூச்சிகள், அதுக்கடுத்து பச்சை புழுகள். இந்த யூகே தேசத்துல ஒரு விதை பின்னாடி போட்டோன்னு சொன்னா ஒரு புழுவே போதும். ஒரு சின்ன பச்சை புழு எல்லா செடிகளையும் முழுசா சாப்பிட்டுட்டு அதுக்கு வெறும் கட்ட மட்டும் தான் நிக்குது. ஆமென். அப்ப இது எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுபோல சத்துரு உங்களிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட அத்தனையும் ஆண்டவர் சொல்லுகிறார் திருப்பி அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒண்ணுமே இல்லாதபடி ஜீரோவா கூட மாத்தி வச்சிருக்கலாம் சாத்தான், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் சகலத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். என்னுடைய ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் ஒரு பொழுதும் யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சத்துருக்கு முன்பாகவோ மனிதர்களுக்கு முன்பாகவோ யாருக்கு முன்பாகவோ நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உங்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஊழியத்தின் பாதைகளா இருக்கட்டும், எந்த பாதையா இருக்கட்டும், ஆண்டவர் சத்துருக்கள் ஏன் உன்னை கை வச்சேன் என்று சொல்லும் அளவுக்கு உங்களுடைய தலையை உயர்த்தி ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார். ஆமென். நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். நானே தேவன், என்னை என்று வேறொரு தெய்வம் இல்லை என்பதை உங்களோடு இருக்கிறவர்களும் அறிந்து கொள்வார்கள், நீங்களும் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். ஆமென். தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதாவது அவர் சுற்றி இருக்கிற யூத ஜனங்களுக்கு அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இது சத்துருவிலிருந்து கொள்ளை அடித்த ஆசீர்வாதத்தின் பாகம் என்று எல்லாருக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கூடைகள் நிரம்பி, ஆமென், மறுபடியும் 7 கூடைகள் நிரம்பத்தக்கதாக எப்படி ஆண்டவர் அந்த நாளில் அதிசயத்தை செய்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தது போக ஊழியக்காரர்கள் மீதம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த மீதம் எடுக்கும்படியாக, அந்த மீதத்தை மற்றவர்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியாக, நீங்கள் சந்தோஷப்படும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களை திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆமென். அதனால் நீங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.